வணக்கம் ஆரிவேஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி எண்ணட்டா பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆரி முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். எதுக்காக இது போடுறோம் அப்படின்னா, ஒரு லைனில் இப்போ நம்ம செயின் போட்டுகிட்டே வரோம்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சங்கிலி தையல். ஓகேங்களா, அந்த தையல் போட்டுகிட்டே வரோம், செயின் ஸ்டிச்சு போட்டுகிட்டே வரோம். நம்ம நாட் போடல அப்படின்னா அந்த லைன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா, கலண்டு வந்துடும். அதனால தான் நாட் போடுறோம். இந்த நாட் வந்து எத்தனை டைப்பில் போடலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, விசிபிள் நாட், அதாவது வெளியில் தெரிகிற மாதிரி, அந்த முடிச்சு வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு நாட் போடலாம். குட்டியாக நாட் போட்டு கீழே எடுத்து விட்றலாம், அதாவது கீழே போயிடும் அந்த நாட், தெரியாத அளவுக்கு நாட் போடலாம். விசிபிள் நாட், அன்விசிபிள் நாட், தெரிகிற மாதிரி ஒரு முடிச்சு, தெரியாத மாதிரி ஒரு முடிச்சு, ஒரு நாட். ஓகேங்களா, ரெண்டு போடலாம். இன்னொரு டைப் இருக்குது. ஓகேங்களா, அதை நான் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன், சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நாட் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு 40 நம்பர் நீடில் ஃபஸ்ட்டு ஜரியில் போடுவோம், நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ரெண்டு நாட்டுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு டைப்லையுமே, சில்க் த்ரெட் அண்டு ஜரி ரெண்டு நூல்லையுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். புரிஞ்சதுங்களா? இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ ஒரு லைனில் செயின் போடுறேன், சும்மா ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும். சங்கிலி தையல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த செயின் ஸ்டிச்சு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குண்டு குண்டாக போடணும். கீழே ஜரியை கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க அப்படின்னு, ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஸோ எல்லோரும் செயின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. சில்க் த்ரெட் அண்ட் ஜரி ரெண்டுலேயுமே செயின் எப்படி போடுறது அப்படின்ற கிளாஸை வாட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது நாட்டையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆங்கிள் பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஆங்கிள் பாக்ஸ் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சி அதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பாக்ஸாக வரைஞ்சி, ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல நாட் வேணும் இதை நல்லா கவனிக்கணும் நீங்கள். இப்போது இந்த இடத்துல எனக்கு போதும், இந்த இடத்துல எனக்கு போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல நீங்கள் நாட் போடணும். ஓகேங்களா, எந்த இடத்துல நமக்கு நாட் வேணுமோ அந்த இடத்துல தான் நம்ம நாட் போடணும். இங்கே நாட் எனக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால இங்கே போடணும். இதை விட்டுட்டு நம்ம இங்கே கொஞ்சம் தள்ளி போடக்கூடாது. இதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இந்த இடத்துல வேணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் போடணும், இதுக்கு முன்னாடியோ இதுக்கு பின்னாடியோ போடக்கூடாது. அதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம நாட் போட போகிறோம். இந்த செயின் எப்பயுமே இந்த இடத்துல வேணும் அப்படின்னா குட்டியாக போடக்கூடாது. இந்த லூப் அப்படின்னு சொல்லுவோம், இந்த நூலை லூப் அப்படின்னு சொல்லுவோம். இதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். ஓகேங்களா, நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்றதுனால இது கொஞ்சம் பெரிய லூப்பாக எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு அந்த லூப்பு நமக்கு போகாது. ஏன் அப்படின்னா கீழே நம்ம பிடிச்சிருக்கோம், அதனால் கீழே போகாது. அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு பக்கத்திலே இன்னொரு செயின் எடுக்கணும். ஓகேங்களா, இது கொஞ்சம் சிம்பிளான ஒரு மெத்தட். ஓகேங்களா, இதுலேயே ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு டைப் நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். கீழே நமக்கு அந்த ஜரியை எடுத்துருங்க. இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இந்த லூப் பெருசாக இருக்கும், எடுத்த லூப் குட்டியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் கை யூஸ் பண்ண தேவையில்லை, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. இதை இப்படி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்க செயின் இருக்கு இல்லையா, இது வழியாக இதை எடுக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறேன் புரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம பெரிய லூப்பாக எடுத்தோம் இல்லையா, அந்த லூப் இந்த இருக்குது. ஸோ அந்த லூப்பை நீடில் பிடிச்சிக்கோங்க, அதாவது இப்படி எடுத்துக்கோங்க. இது வழியாக செகண்ட் அப் எடுத்த அந்த லூப்பை இப்படி பிடிச்சி அந்த ஹூக்கில் பிடிச்சி இப்படி இழுங்க. இழுத்தீங்க அப்படின்னா இது இதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, இப்போ நான் சொல்கிறது புரியுதா? நான் எடுத்து காட்டுறேன். இப்போ இது வழியாக எடுத்துட்டேன். இப்போ செகண்டாக எடுத்த செயின் பெருசாகிடுச்சு, ஃபஸ்ட்டாக எடுத்த செயின் சின்னதாகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ அந்த செகண்டாக இருக்க லூப் வழியாக ஃபஸ்ட்டாக இருக்க லூப்பை எடுக்க போகிறோம். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு? ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்தோம், செகண்ட் ஒரு லூப் எடுத்தோம், ரெண்டாவது ஒரு செயின் எடுத்தோம், ஃபஸ்ட்டு லூப் வழியாக செகண்ட் எடுத்தோம். ஓகேங்களா, இப்போ செகண்டு வழியாக ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தது வழியாக செகண்ட் லூப் எடுக்கணும், அடுத்து செகண்ட் எடுத்த லூப் வழியாக ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்க. 1 2 2 1. ஓகேங்களா, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு என்னாட் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்குள்ளே விட்டு எடுக்கிறாங்க, ஃபஸ்ட்டு இதுலேருந்து எடுக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த செயின்லேருந்து ரெண்டாவது அதுக்குள்ளே இருந்து ரெண்டாவது செயின் எடுக்கிறோம், ரெண்டாவது செயின்லேருந்து மறுபடியும் ஒன்றாவது செயினை எடுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போது ஒன்றாவது செயினை இப்படி பிடிச்சி இழுக்கிறீங்க, கீழே இப்படி த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க, மேலே நீடியில் வச்சு இந்த த்ரெட்டை இழுக்கிறீங்க. ஸோ ரெண்டு த்ரெட்டை சேமாக ஒரே டயத்தில் இழுக்கிறீங்க.
இழுத்தீங்க அப்படின்னா நாட் விழுந்துடும். இதுக்கு பேர் விசிபிள் நாட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுக்கிறீங்க. ஸோ நமக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் ஃபஸ்ட்டு பெரிய பெரிய லூப்பாக கூட எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். நமக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இது வரைக்கும் ஒரு லைன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு நாட் வேணும். இப்போ நாட் வேணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல தான் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த செயின் எடுத்துருவோம். எடுத்ததை பெருசாக எடுத்துருவோம். அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு கீழே இன்னொரு த்ரெட் எடுக்கணும். அதே இடத்துல இன்னொரு த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த த்ரெட்டு கொஞ்சம் லூஸ் ஆகும்னா அடியில் போகாது, கொஞ்சம் லூஸ் ஆகும், அவ்வளோதான் வித்தியாசம். கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த லூப்பை கீழேருந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும், இல்லை அப்படின்னா மேலே இருக்க லூப்பு கீழே போயிடும். ஓகேங்களா? இப்போ எடுத்தாச்சு. இப்போது இந்த த்ரெட்டு பெருசாக இருக்குது, இந்த த்ரெட் ரெண்டாவது எடுத்த செயின். இப்போ இது வழியாக என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு எடுத்த த்ரெட்டு வழியாக செகண்ட் எடுத்த த்ரெட்டை கொண்டு போகிறோம். இப்போ செகண்ட் எடுத்த த்ரெட்டு வழியாக ஃபஸ்ட்டு எடுத்த த்ரெட்டை வெளியில் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? புரிஞ்சதுங்களா? ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே தான் கீழேயும் மேலேயும் ஒரே லென்த்தில் பிடிச்சி இழுக்கிறோம். இழுத்தோம் அப்படின்னா நாட் விழுந்துடும். உங்களுக்கு மறுபடியும் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ சொல்லிக் கொடுக்குற ஒரு மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட். இப்போது இந்த இடத்துல நாட் வேணும், நமக்கு கையில் இப்படி பிடிச்சிக்கலாம். இந்த விரலில், மோதிர விரலில் ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு நம்ம பண்ணோம் இல்லையா, அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கலாம். அந்த லூப் கீழே போயிடுது மேம் அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்கிறீங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க கையில். இந்த நீடிலோட இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டிங்கன்னா இந்த த்ரெட்டு கீழே போகாது இல்லையா? ஸோ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு செயின் எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே வந்துடும். இப்போது ரெண்டாவது செயின் வழியாக ஒன்றாவது செயின் பிடிச்சி இழுக்கிறீங்க. அவ்வளோதான். இதை சும்மா நம்ம இப்படி விட்டுட்டு அடியில் எடுத்தோலையா லூப்பு, செகண்ட் லூப்பை. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மோதிர விரலில் பிடிச்சிக்கிறீங்க. அந்த ஃபஸ்ட்டு எடுத்த செயினை மோதிர விரலில் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது கீழே போகாது. ஸோ இது ஒரு டிப்ஸு உங்களுக்கு. இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் எண்ணாட் போட்டுருவீங்க. இதை அப்படியே கீழே பிடிச்சி இழுத்துடலாம் நம்ம. இதுக்கு பேர் விசிபிள் நாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாட்டு பேர் விசிபிள் நாட். ஓகேங்களா? ஸோ இதை ஹூக்கிலேருந்து இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது கீழே போயிடும். ஸோ நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அன்விசிபிள் நாட் எப்படி போடுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அது என்ன மேம் அன்விசிபிள் நாட் அப்படின்னா, நமக்கு தெரியாது, வெளியில் நாட்டே தெரியாது, நம்ம போட்டிருக்கிறது நாட் வெளியில் தெரியாது. அந்தளவுக்கு நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போடுவீங்க. செயின் போட்டுட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நாட் நம்ம போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல வேணும் அப்படின்னா இந்த லூப் நம்ம ஃபஸ்ட்டு பெருசாக எடுத்தோம் இல்லையா, பெருசாக எடுக்கிறதுனால தான் வெளியில் தெரியுது. இதை கொஞ்சம் கம்மியாக, ஓகேங்களா, இப்படி பிடிச்சிட்டு மறுபடியும் எடுக்கிற லூப், அதாவது அடியிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த லூப்பையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குட்டியாக தான் எடுக்கிறோம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ரெண்டையுமே குட்டியாக தான் எடுக்கிறோம். எடுத்துட்டு ரெண்டாவது லூப் வழியாக ஒன்றாவது லூப்பை எடுத்து இப்படி இழுத்துட்டு கீழே பிடிச்சி இழுக்கும்போது இப்படி லைட்டாக மேலே இழுக்கிறீங்க, கீழே இழுக்கிறீங்க. அப்படின்ற போது அது குட்டியாயிரும். குட்டியாக நாட்டு எடுக்கும்போது, லூப் எடுக்கும்போது அது குட்டியான நாட்டாக விழுந்துடும். அதை லைட்டாக அப்படி கீழே இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா, அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது கீழே போயிடும். உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஒரு செயின் போடுறோம். லூப்பை நம்ம ஃபஸ்ட்டு பெருசாக எடுத்தோம் இல்லையா, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குட்டியாகவே எடுக்க போகிறோம். குட்டியாக எடுத்துட்டோம். கீழே எடுக்கிற லூப்பையும் குட்டியாக தான் நம்ம எடுப்போம். ரொம்ப லென்த்தாக எடுக்கக்கூடாது, குட்டியாக தான் எடுக்கிறோம். எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி குட்டி குட்டியாக நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது லூப் வழியாக ஒன்றாவது லூப்பை இப்படி பிடிச்சி இழுக்கிறீங்க. இழுத்துட்டு இப்படி விடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக குட்டியாயிரும். கீழே பிடிச்சி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அது அப்படி கீழே போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ஜரி அப்படின்றதுனால உங்களுக்கு வெளியில் தெரியுது. இதே சில்க் த்ரெட் அப்படின்னா சாஃப்டாக இருக்குல்ல, கீழே போயிடும், த்ரெட்டுக்கு கீழே. இதை மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு தடவை ஒர்க் பண்ணி காட்டுறேன். நல்லா கவனமாக பாருங்கள். த்ரெட்டை எடுக்கிறோம், குட்டியாக எடுக்கிறோம் லூப்பு. இந்த விரலில் பிடிச்சிக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு டிப்ஸு. மறுபடியும் கீழேருந்து எடுக்கிற லூப்பையும் குட்டியாக எடுக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ குட்டியாக எடுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக எடுத்துக்கோங்க. சின்னதாக எடுக்கும்போது நமக்கு நாட்டு சின்னதாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது ரெண்டாவது லூப் வழியாக ஒன்றாவது லூப்பை நம்ம எடுக்கணும். ஓகேங்களா?
இப்படி பிடிச்சி இது வழியாக இப்படி எடுத்துகிட்டு விடும்போது கீழே இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது குட்டியாக மாறிடும். இதை லைட்டை இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அது அடியில் போயிடும் பாருங்கள். ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? ஃபஸ்ட்டு லூப்பை வந்து கையில் இந்த விரலில் பிடிக்காமல் நம்ம எடுத்தோம். அடுத்து விரலில் பிடிச்சி எடுத்தோம். விசிபிள் நாட் போட்டோம், அன்விசிபிள் நாட் போட்டோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம இப்போ சில்க் த்ரெட்டில் பார்க்கலாம். சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது இங்கே என்ன பண்ணமோ சேம் அதே மெத்தடில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இது 2 நூல், ஒரு நூலில் எடுத்து நீங்கள் நாட் போடக்கூடாது. நீங்கள் எடுக்கும்போதே 2 நூலில் எடுத்து தான் ஒர்க் பண்ணணும். ஒரு நூலில் நாட் போட்டிங்க அப்படின்னா இன்னொரு நூலில் இருக்க அந்த செயின் நமக்கு கலண்டு வரும். ஓகேங்களா? ஸோ எப்போயும் போல் செயின் போட்டுக்கோங்க. சில்க் த்ரெட்லேயும் அதே சேம் ப்ராசஸ் தான். ஜரியில் என்ன பண்ணீங்களோ அதே தான் சில்க் த்ரெட்லேயும் பண்ண போகிறீங்க. ஒரு லைன் இப்போ நான் ஒரு செயின் போட்டிருக்கேன். இப்போது இந்த இடத்துல எனக்கு நாட் வேணும். ஓகேங்களா? நான் கொஞ்சம் ஜூமில் கூட காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு நாட் வேணும். இந்த விரலில் நான் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல சில்க் த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்படி வெளியில் எடுக்கிறேன். எடுக்கும்போது இந்த இந்த லூப் அதுக்குள்ளே போயிடுது. இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த லூப் வழியாக செகண்ட் லூப் எடுத்தோம். இப்போ செகண்ட் லூப் வழியாக ஃபஸ்ட்டு லூப்பை எடுக்க போகிறோம். அதாவது அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்க போகிறோம். ஓகேங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். இந்த லூப்பை இப்படி பிடிச்சி இது இழுக்க போகிறீங்க. இதில் என்ன உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட் இருக்கும் அப்படின்னா, இது ஒரு நூல், அதாவது சிங்கிளாக இருந்தது. ஸோ அதனால் டக்குன்னு எடுத்துருவோம். இது டபுள் நூல் அப்படின்றதுனால கொஞ்சம் நமக்கு டைம் ஆகும். ரெண்டாவது ஒரு நூலில் தான் நமக்கு வரும், இன்னொரு நூல் வராது. இதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் முக்கியம். ஓகேங்களா? இது விசிபிள் நாட்டு. இப்போ எந்த இடத்துல நமக்கு நாட் வேணுமோ அந்த இடத்துல லூப்பை பெருசாக எடுத்துக்கிறீங்க நூலை. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செயின் எடுக்கிறீங்க. நல்லா கவனமாக பாருங்கள். இப்படி எடுக்கும்போதே நமக்கு அதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? இப்படி கையில் பிடிச்சி நம்ம எடுக்கும்போதே அது உள்ளே வந்துடும். இப்போ இதை விட்டுறணும். விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த 2 நூல் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்படி 2 நூல் இருக்கும். ஓகேங்களா? த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் விடுங்க. கீழே ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது கீழே போயிடும். இப்போ இந்த 2 நூல் வழியாக தான் இந்த அடியில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு லூப்பை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை அப்படியே பிடிச்சி மெதுவாக அப்படி இழுக்கணும். இழுத்தீங்க அப்படின்னா மேலே நமக்கு 2 நூல் கிடைக்கும். இப்படி டைட்டாக பிடிச்சி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அது டைட் ஆகிரும். இதை கீழே எடுத்து விட்டுக்கலாம். இது விசிபிள் நாட்டு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அன்விசிபிள் நாட் இதே ப்ராசஸ் தான். சில்க் த்ரெட்டில் நாட் போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஜரியில் என்ன பண்ணோமோ அதே தான். ப்ராக்டிஸ் தான். ஆரியை பொறுத்தளவுக்கு ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா நான் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு? நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது சில்க் த்ரெட்டில் நாட் வரல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கையில் பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து அன்விசிபிள் நாட் போடுறதுக்கு கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் ஒவ்வொரு தடையும் ஒரு சிலர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிப்பாங்க. த்ரெட்டை இப்படி பிடிச்சிட்டு போடுவாங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா ஒரு இமேஜ் ஒர்க் பண்ணுறீங்க, ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் ஹேண்டை எடுத்து பிடிச்சிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் ரைட் ஹேண்டில் இந்த மோதிர விரலை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டிப்ஸும் கூட. இப்போ லூப்பை குட்டியாக தான் எடுக்கணும். இந்த லூப்பை லைட்டாக பிடிச்சி கீழே இழுத்தீங்க அப்படின்னா அந்த லூப் குட்டி ஆயிடும், கீழே த்ரெட்டு. இப்போது 2வது லூப் வழியாக 1வது லூப்பை பிடிச்சி நம்ம இழுக்கணும். இழுக்கும்போது குட்டியாக இழுத்து கீழே போகும்போது விடணும். ஓகேங்களா? இப்படி கீழே போகும்போது விட்டிங்க அப்படின்னா தான் அது கரெக்டாக லாக் விழுகும். இப்போ பார்த்தீங்களா? குட்டியாக விடும்போது கீழே போய் லாக் விழுகுது. அது லைட்டாக அப்படி கீழே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நாட்டு விழுந்துடும். இதுதான் அன்விசிபிள் நாட்டு. இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு டைப் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இன்னொரு மெத்தட் பார்க்கலாமா? இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இது வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இமேஜ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு செயின் போடுறோம். நான் வீடியோக்காக தான் பெரிய பெரிய செயினாக போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு விசிபிள் நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் குட்டி குட்டி செயினாக தான் போடணும். மேம் பெருசாக போட்டாங்க அப்படின்னு நீங்கள் போடக்கூடாது. வீடியோவுக்கு கரெக்டாக தெரியாது. ஓகேங்களா? அதனால் பெரிய பெரிய செயினாக போடுறேன். இப்போது இந்த மாதிரி பெரிய செயினாக நான் போட்டிருக்கேன் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் கீழே கூடி எடுப்போம் இல்லையா? 2வது லூப் எந்த இடத்துல வேணுமோ அப்படி பண்ணாமல் கீழே இருக்க த்ரெட்டை கொஞ்சம் இந்த மாதிரி ஓரளவுக்கு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டு இருக்கு இல்லையா? இது 2வது லூப். இப்போ 2வது லூப் வழியாக ஆல்ரெடி செயின் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம? அதாவது ஏற்கனவே இந்த செயின் போட்டிருக்கோம் இல்லையா? இதை பிடிச்சி இழுக்க போகிறோம். கவனமாக பாருங்கள். இப்படி இருக்குது இந்த செயின். இந்த செயின் வழியாக அதை இழுக்க போகிறோம். இப்படி கொண்டு வாங்க நீடியில். அதாவது இந்த சைட்லேருந்து நம்ம இழுக்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த 2 செயினில் 2 பக்கம் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த பக்கம் 2 நூல், இந்த பக்கம் 2 நூல் இருக்கும். அதில் ஒரு பக்கம் இருக்க அந்த 2 நூல் இங்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த 2 நூல் இதை மட்டும் பிடிச்சி கீழே இருக்கிற த்ரெட்டை அப்படியே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நாட் போடுவோம். இது ஒரு டெக்னிக். மறுபடியும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். புரிஞ்சுருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது செயின் போடுவோம். ஏற்கனவே போட்ட செயின்லேயே நம்ம நாட் போட போகிறோம். ஓகேங்களா, தனியாக அதுக்குன்னு லூப் எடுக்காமல், கீழேருந்து ஒரு செயின் எடுக்காமல் நம்ம இதை போட போகிறோம். இது ஒரு சூப்பரான மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லூப் வழியாக ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா இந்த செயினு, அதை இங்கே பாருங்கள். இந்த செயின் இருக்கு இல்லையா, இதில் ஒரு சைடு மட்டும் 2 நூல் இருக்கும். நமக்கு இந்த ஒரு செயின் அப்படின்னா 2 நூல் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த சைடு 2 நூல் இருக்கும், இந்த சைடு 2 நூல் இருக்கும். இந்த 2 நூலில் ஒரு சைடு, ஓகேங்களா, ஒரு சைடு இருக்க 2 நூலை மட்டும் இப்படி பிடிச்சி இழுக்கிறோம். இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நாட் விழுந்துடும். மறுபடியும் ஒர்க் பண்ணி காட்டுறேன். செயின் போடுறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி செயின் போடுறோம். செயின் போடும்போது இந்த சைடு 2 நூல் இருக்கு இல்லையா, இந்த சைடு 2 நூல் இருக்கும், இந்த சைடு 2 நூல் இருக்கும். ஸோ இந்த ஒரு பாதியை மட்டும், இந்த ஹாஃப் மட்டும் பிடிச்சி இழுக்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா, இப்போது இது வழியாக இந்த ஒரு பக்கம் இருக்க ஹாப்பை மட்டும் 2 நூலை மட்டும் இழுக்க போகிறோம். கவனமாக பாருங்கள். இதை பிடிச்சி இழுக்கும்போது கீழே இருக்க த்ரெட்டையும் பிடிச்சி இழுங்க. இழுத்தீங்க அப்படின்னா நாட் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? இது ஒரு மெத்தட். எனக்கு விசிபிள் நாட், அன்விசிபிள் நாட், இந்த மாதிரி ஒரு டைப், ஏற்கனவே போட்ட செயின்லேருந்து ஒரு டைப், மொத்தம் 3 டைப் இருக்குது. 3 டைப்பையுமே சில்க் த்ரெட் அண்டு ஜரியில் ஒரு லைன் ஒர்க் பண்ணி காட்டுறீங்க எனக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு இமேஜ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆரி நாட் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு இமேஜ். ஓகேங்களா, இது ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு, டைரக்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு. இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எங்கே முடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒரு இமேஜ் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த கை இருக்குது, ஒரு கையில் ஒரு குழந்தையோட காலை ஏந்தியிருக்காங்க. ஒரு அப்பா ஒரு பொண்ணோட காலை வந்து ஏந்தியிருக்காங்க தன்னோட குழந்தைய. ஓகேங்களா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிருக்காங்க. அதாவது இந்த விரல் இருக்குல்ல, இங்கே வந்து டச் ஆகுது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒரு செயின் போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே நாட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்குள்ளே நாட் போட்டு கீழே இழுத்துருக்காங்க. இப்போது இந்த விரல் இருக்கு இல்லையா, நமக்கு இந்த நெகம் இருக்கும் இல்லையா, நெயில், ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இதுக்குள்ளே ஏற்கனவே போட்ட செயின், இந்த மாதிரி லூப் தெரியுது இல்லையா, கேப்பு, அதுக்குள்ளேருந்து எடுத்து மறுபடியும் அதே மாதிரி ஒரு செயின் இந்த மாதிரி கேப் தெரியும் இல்லையா, அங்கே வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும் நீங்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் இந்த எல்லோ கலர் இதில் டச்சே ஆகாமல் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே ரெட் கலர் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அது சரியாக உங்களுக்கு தெரியல. ஆனால் இதோட கனெக்டிவிட்டி தான் அது, இது இங்கே கனெக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. இது தெரியுதா என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், இதுக்கு அடியில் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலேயே அதை போட்டிருக்காங்க. அப்போ தான் அதோட கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எல்லோ கலரை பாருங்கள், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்குள்ளே நாட் போட்டிருக்காங்க. இந்த எல்லோ கலர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, செயின் இதுக்குள்ளே இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே போய் முடிக்கிறாங்க. அதாவது ஒரு செயினுக்குள்ளே போய் நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா, இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு செயின்லேருந்து தான் இன்னொரு செயின் கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா, அதை ஃபினிஷ் பண்ணும்போது அதே செயினுக்குள்ளே போய் தான் நம்ம நாட் போடணும். இதை வந்து ஆங்கிள் பாக்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, எனக்கு இது மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து எனக்கு ஒர்க் பண்ணுறீங்க. சில்க் த்ரெட் அண்டு ஜரி ரெண்டுலேயும் ஒவ்வொரு இமேஜ் இந்த மாதிரி ஒரு மொபைல் ஸ்க்ரீன் அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் இமேஜாக எடுத்து எனக்கு ஒர்க் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ட்ரேசிங் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணி காட்டுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்விசிபிள் நாட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி இமேஜஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு குட்டி பாப்பா வரைஞ்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு ட்ரேஸ் பண்ணி காட்டணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு குட்டி பாப்பாவை. இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, மிக்கி மவுஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இமேஜை இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணி கிளாத்தில் ஒர்க் பண்ணி காட்டுங்க, ட்ரேஸ் பண்ணி காட்டுங்க. அடுத்து அதுக்கு மேலே ஒர்க் பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா, இதில் ஒரு 2-3 கலர்ஸ் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். ஜரியில் ஒரு சிங்கிள் கலர் மட்டும் தான் இருக்குது இல்லையா, ஸோ ஜரியில் ஒரு இமேஜ் எனக்கு ஒர்க் பண்ணி காட்டுங்க. அடுத்து ஆங்கிள் பாக்ஸ் போகலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.